வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே நிறைவாழ்வை இன்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை நமக்கு தந்திருக்கின்ற இறைவனுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி ஒரு நன்றி பலியாக இன்றைய காலை திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று இந்த திருப்பலியை தன்னுடைய பிறந்த நாள் நினைவுகின்ற ஜியமலர் என்பவருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இவருக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி தொடர்ந்தும் இறைவன் இவரையும் இவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய தூயாவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகிறோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தெரிந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனனியாவே கூர்ந்துகொள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஜூதாவின் அரசனான சிதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரியன் மகனும் கிபியோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலகங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்குள் திரும்பி கொண்டு வருவேன். அத்தோடு ஜொயாக்கீமின் மகனும் ஜூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட ஜூத மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு
நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆம், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திருப்பி கொண்டு வருவாராக. ஆயினும் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கு முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரியவரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை பிடுங்கி எறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும், ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்கள் இனத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் கூறியது, அனனியாவே, கூர்ந்துகள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே எனக்கும் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கும் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கும் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கும் விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாய் நின்று உண்மையின் சொற்கள் நீங்கி விடாதேயும். ஏனெனில் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். உமக்கு அஞ்சி நடப்போர் ஒழுங்குமுறைகளை பற்றி அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உன் நியமங்களை பொறுத்த மட்டில் என்னுள்ளம் மாசற்றதாயிருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறுகின்றேன். அதனால் நான் வெட்கமுறுகின்றேன்.
ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானும் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்று தந்தீர். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாச்சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலக்களிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பே என அச்சத்தால் அருளினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்துமிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுரு படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசுடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீ இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறங்குமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேல்முடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அண்மையில் நாங்கள் யாழ் மறைக்கோட்ட குருக்களாக புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில்
எங்களுடைய மாதாந்த தியானத்துக்கு செய்ய போயிருந்தோம். அப்பொழுது அந்த மாதாந்த தியான நாளில் தியான உரையை யாழ் சவேரியார் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருத்தந்தை சந்திரன் ஜேசுதாசன் அவர்கள் வழங்கினார். அவருடைய அந்த உரையினுடைய மைய கருத்து எதுவென்றால், யாழ் மறை மாவட்டத்திலே ஆயராக பணியாற்றிய ஹென்றி ஜூலேன் என்கின்ற பிரெஞ்சு ஆயருடைய வாழ்வை எங்களுக்கு முன்வைத்தார். பிரெஞ்சு தேசத்திலிருந்து நம்முடைய தேசத்துக்கு வந்து இந்த கடுமையான சூழ்நிலைகளிலே தன்னுடைய ஆயர் பணியை ஆற்றிய அவருடைய வாழ்வு 3 முக்கியமான பரிமாணங்களை கொண்டது என்று அவர் சொன்னார். முதலாவது அவருடைய தாழ்ச்சி, இரண்டாவது தன்னுடைய மக்கள் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான பற்று, மூன்றாவது மரியன்னையின் மீது அவர் கொண்டிருந்த பக்தி என்று 3 பரிமாணங்களில் இந்த ஆயருடைய வாழ்வை எங்களுடைய குருத்துவ வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொன்னார். அதில் இந்த முதல் பகுதியிலே அவர் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையிலே ஆயர் ஹென்றி ஜூலைன் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையிலே நொங்குவில் இருக்கின்ற ஒரு தோட்டத்துக்கு சென்று தனிமையாக செபத்திலே அவர் ஈடுபடுகின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார். தன்னுடைய வேலைகள் பழுவின் மத்தியிலே பல விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே பல சவால்களை எல்லாம் சந்தித்த பொழுது சடுதியாக அவர் ஆயிரத்தை விட்டு வெளியேறி நொங்குவில் இருக்கின்ற அந்த தோட்டத்துக்கு சென்று, தென்னந்தோட்டத்துக்கு சென்று தனிமையிலிருந்து ஆழமாக இறைவன் நோக்கி செபித்தார் என்றும், எவ்வாறு நம்முடைய குருத்துவ வாழ்விலும் அந்த செபம் நமக்கு தேவை என்பதை அவர் முன்வைத்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் இந்த மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பால் நிலையத்துள்ள தனிமையான ஓரிடத்துக்கு சென்றார். அதாவது யோவான் கொலையுண்டதை கேட்டதும் அவருக்குள்ளே ஒரு மிக பெரும் சோகம். அவ்வாறான மிக பெரும் சோகம் வந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், புறப்பட்டு படகிலேறி பால் நிலையத்துள்ள தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார்னு சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியிலே கூட 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அதாவது 5000 மக்களுக்கு இந்த அப்பங்களை பலுகி மீன்களை பலுகி எல்லாம் செய்த பிற்பாடு ஒரே சத்தமாக எல்லாம் இருக்கிற பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்றால், அந்த மக்களை, என்னுடைய சீடர்களை உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தி அனுப்பிய பிற்பாடு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். முதலாவதிலே ஒரு பால் நிலத்துக்கு செல்லுகிறார், இரண்டாவதிலே ஒரு மலைக்கு செல்லுகிறார். இதுதான் இயேசுடைய வாழ்வினுடைய வெற்றியினுடைய ரகசியமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய முன்னாள் ஆயர் ஹென்றி ஜூலனுடைய அந்த ஆழமான வெற்றியினுடைய அந்த ரகசியமாக இருக்கிறது. ஆகவே என்பார்கள், இன்றைய நற்செய்தி சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் இறைவனுக்கென ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த பால நிலம் அல்லது போனால் ஒரு மலைக்கு நாங்கள் சென்று தனியாக இருந்து அங்கே செபிக்கிற பொழுது எல்லா புயல்களையும் சந்திக்கின்ற ஆழமான ஒரு சக்தி நமக்குள்ளே வருகிறது என்பதைத்தான் இந்த நற்செய்தி சொல்லுகிறது. அந்த பால நிலத்தை, அந்த மலையை நாங்கள் உருவாக்கி அங்கே தனிமையிலே இறைவனோடு உரையாட இறையல் வேண்டுவோம். இந்த வேளையிலே எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, உண்மையாகவே நீர் இறைமகன் என்பதை நம்பி திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் இறை திருவுளத்தின்படி வாழவும், இறையாட்சி பணியை சிறப்பாக ஆற்றவும், இறையரசின் பாதையில் மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று உரைத்த இறைவா, சமூகத்தில் கைவிடப்பட்ட நிலையில் வாழும் விதவைகள், முதியவர்கள், நோயாளிகள், அனாதைகள் மற்றும் தேவையில் தவிப்போரை இனம் கண்டு நாங்கள் அன்பும் அக்கறையும் நன்மையும் கொண்டு அவர்களின் வாழ்விற்கு நம்பிக்கையூட்ட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஆண்டவரே, அறிவியல் தொழில்நுட்பத்தினால் தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கும் இளையோரின் வாழ்க்கை வளமாக்கப்படவும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும், அவர்கள் சமூகத்தில் அக்கறையுடையவர்களாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசருக்கெல்லாம் அரசரான இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் சுயநலமின்றி தாராள மனதுடன் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு பணியாற்ற நீரே துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீ நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்களையாவது உம்மோடு தனிப்பட்ட ரீதியிலே செலவழிக்க நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றிடுவாய் இனிதாய் என்னை மாற்றிடுவாய், இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை பிறவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம்மருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நிறங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகளை உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மரணிவுளாக மாற செய்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருமகன் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்து உடலும் தூயாவியின் கோயிலுமான திரு அவையாக திகழ செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படுவது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதத்தோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலியால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். அருள்
வருவாயா? இருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா? இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களையும் ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகாம், பாதுகாத்தான் உனையே பரமன், பாவ நிழலே அணுகாம், தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தளமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.